ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் 2.0 சமையல். இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டான சிம்பிளான தக்காளி ஜாம். தக்காளி ஜாம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு 6 தக்காளி எடுத்துக்கலாம். சர்க்கரை தேவையான அளவு, ஏலக்காய் 3, நெய் 2 ஸ்பூன், உலர் திராட்சை மற்றும் முந்திரி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். வாங்க ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். அதை லைட்டாக சுட வைக்கணும். அதில் தக்காளியை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஏன் தக்காளியை ஊற வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் தக்காளியோட தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், தண்ணி சுட்டுருச்சு. இப்போ தக்காளியை போடலாம். கால் மணி நேரம் ஆகிடுச்சு. தக்காளியை எடுத்துருவோம். ஆற வச்சு தோல் உரிக்க போகிறோம். தோல் உரிச்சாச்சு. வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மையாக அரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதித்ததும் அரைச்ச தக்காளியை அதில் ஊற்றிக்கலாம். நம்ம தக்காளி அரைக்கும் போது எந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணல. சிம்மில் வச்சு அடுப்பை கிளறிக்கிட்டே இருக்கணும். தக்காளியோட பச்சை வாசனை போய் வெந்து வர அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்றதை நம்ம பார்க்கலாம். தண்ணிலாம் வற்றி நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு தக்காளி. நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா நமக்கு அடிபத்திரும். ஓகே, இந்த ஸ்டேஜில் தேவையான சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். ஜாமில் உள்ள தண்ணிலாம் வற்றி நல்லா சேர்ந்து வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஜாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி வற்றி நெய்யோடு பிரிஞ்சு வரதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் நம்ம வச்சுருக்கிற அந்த முந்திரியையும் உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம ஜாம் மேலே அப்படியே அதை ஊற்றி விட்டுறலாம். ஓகே, சூப்பரான தக்காளி ஜாம் ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஸ்ரீமாஸ் 2.0 சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.